வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் குஸ்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு, இது கூடயே 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குஸ்கா செய்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டு ஒரு 100 ml ஆயில் ஊற்றிருக்கோம். அது கூட கொஞ்சமாக பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டு வணக்கிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வணங்கினோன்னே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு 2 பச்சை மிளகா, இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நமக்கு ஆயில்லையே புதினாவும் மல்லியும் சேர்த்து வணக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா மல்லி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை வெட்டி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கும் போதே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலா கூடயே ஒரு 50 ml தயிர் ஊற்றிக்கலாம். மசாலா இந்தளவுக்கு நல்லா வணங்கி வந்தோடனே நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோடனே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை இது கூட சேர்த்திக்கலாம். அரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் குஸ்கா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது சீரக சம்பா அரிசின்னு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரணமான சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.